இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சிங்கப்பூரில் புக்கிட் படாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு. அதில் வந்து அந்த இடத்துல பெரிய சிட்டிக்குள்ளே ஒரு லேக்கு ப்ளஸ் அந்த மெமரி ஹால் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் பார்க் அது. ஸோ வெரி சைலண்ட் பிளேஸு. வெளியில் பார்த்தாலும் சவுண்டு, பில்டிங், கட்டடங்கள் இதுக்குள்ளேயே இருந்துட்டு ஒரு சைலண்ட்டான பிளேஸ், அருமையான பிளேஸ். நிறையா பேர் பார்க்க தவறியிருக்காங்க. இப்போ சிங்கப்பூரில் இருக்கவங்க நிறைய பேர் இந்த படத்தை இந்த ஏரியாவை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒரு ஹிடன் ஏரியான்னு கூட சொல்லலாம். அதை நம்ம அந்த இடத்த வந்திருக்கோம். ஸோ உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இங்கே நிறையா நம்ம பார்க்கும்போது அந்த மீன், ஆமைகள், அப்புறம் உடும்பு, இது மாதிரி சின்ன சின்ன பறவைகள் நிறையா இருக்குது, பூக்கள் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் அந்த சுதந்திர தினத்தில், அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது இங்கே ஜப்பான் மக்கள் நிறையா பேர் இங்கே இறந்துருக்காங்க இந்த நாட்டுக்காக, சுதந்திரத்துக்காக. ஸோ அவங்கள புதைச்ச இடம் மெமோரியல் ஹால் சொல்லிட்டு அதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். புக்கிட் படாக் இந்த எம்ஆர்டி கிட்டே வந்து இறங்கினோடனே அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் நடந்து போனாலே போக முடியும். நம்ம ஜஸ்ட் எம்ஆர்டி வெளியில் வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்களா, இது இந்த ஜஸ்ட் லெஃப்ட் சைட்லேருந்து நடந்து போனாலே போதும். ஸோ நடக்க முடியாதவங்க அந்த 985 அப்படின்னு சொல்லிட்டு பஸ் இருக்கும். அதில் பஸ் ஏறி 3வது ஸ்டாப் இறங்கிடலாம். இதே என்ட்ரன்ஸ், அந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ். இது டோட்டல் வியூ போட்டிருக்காங்க. உள்ளே என்னென்ன இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் வியூ போட்டிருக்காங்க. எப்படி போகலாம், சரியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் அங்கே பார்க்குள்ளே என்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு வச்சுருக்காங்க. பொதுவாக சிங்கப்பூரில் எல்லா பார்க்லேயுமே இது மாதிரி போர்டு இருக்கும். அதாவது நோ ஸ்மோக், சிகரெட் குடிக்கக்கூடாது, அப்புறம் அந்த ஸ்கேட்டிங் போகக்கூடாது, மீன் பிடிக்கக்கூடாது, அது மாதிரி. நம்ம போகும்போது நல்லா இப்போ லைட்டாக பனி விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சுதை பார்க்கலாம் நீங்கள். பெரிய சிட்டிக்குள்ள ஒரு சின்ன இடத்துல ஒரு நாள் பெரிய அழகான பார்க், உடும்பு நிறையா பார்க்க முடியுது. இந்த போகிற ஒரு உடும்பு போயிட்டுருக்காங்க, ரோட்டில் அது வாட்டில் போயிட்டுருக்கு. நம்மளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது வாட்டில் உள்ளே இருக்கும். நல்ல ஒரு இயற்கையான இடம். சின்ன குழந்தைய கூட்டுனோம்னா விளையாடுறதுக்கான சின்ன சின்ன இடங்கள்லாம் இருக்கு. அங்கே உள்ள டாய்லெட் வசதி எல்லாமே, டாய்லெட் வசதி, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஒரு 2-3 இடத்துல இருக்குது. நம்ம முடிஞ்சாலும் வெளியில் கொண்டு வரது பெட்டர். அதில் வாட்டர் பாட்டில் கொண்டு வந்துட்டோம்னா இங்கே போய் தனியாக எடுத்துக்கலாம் நம்ம. ஆனால் உள்ள கேண்டீனோ சாப்பாடு வசதி எதுவும் கிடையாது. அது ஒன்று இருக்குது. நம்ம கொண்டு வந்துக்க வேண்டியதான். கொண்டு வந்து உள்ளே சாப்பிட்டுக்கலாம், ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். சின்ன குழந்தைங்க நல்லா விளாட்றதுக்கு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான பிளேஸ். நல்ல ஸ்பேஸ் இருக்குது, ஓடி விளாட்லாம், சேஃப்டியான பிளேஸ் வேறு. நம்ம போகிற அந்த பெரிய லேக்லேருந்து பிரிஞ்சு வர கொஞ்சம் தண்ணி இது. அங்கே விதவிதமான பூக்கள் இருக்குது, அப்புறம் அந்த காய்கள் நிறையா இருக்குது. அதில் வெரைட்டியாக இருக்குது. அவங்க 2 லவர்ஸ் உட்காந்தாங்க. அவங்ககிட்ட இந்த பார்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம். Yeah. This place is Bukit Timah Nature Park. Okay. If you're free, you can come here and visit. Very nice place. And a lot of monkey here also. What are you seeing here? Any other? Is nice, very nice place. Yeah, very nice place. That location, Bukit Padauk, right? Yeah, Bukit Padauk. Okay. How to come here? This location? I just we walk from MRT. Okay. Take bus also camping. Okay. That place is very nice, right? Yeah, very nice. Sightseeing or other thing, yeah? Yeah. Thank you. Okay. Thank you. Bye. இங்கே வந்து சின்ன சின்ன மீன்கள் நிறையா இருக்குது. அது மாதிரி மீன் பிடிக்கக்கூடாது, அதுக்கு ஃபுட்டு எதுவும் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க, டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க.
தூரத்தில் ஏதோ ஒரு போயிட்டுருக்கு, அது என்னன்னு தெரியல, ஏதோ ஊர்ந்து போகுது. உடும்பு மாதிரி தெரியுது. இங்கே ஒரு உடும்பு, அங்கே ஒன்று பார்த்தோம். எஸ், உடும்பே தான். நல்லா பெருசாக இருக்குது அதோட அந்த உடும்பு. உடும்பு பாருங்கள், தண்ணிக்குள்ளேயும் நல்லா விளையாடுது, தரையிலையும் வார்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த பறவைகள் இருக்குது. இவ்வளோ இயற்கையான ஒரு பிளேஸில் நம்ம அதிகமாக ஆட்கள் யாருமே இல்லை, அதான் என்னன்னு தெரியல. இது அந்த லேக்கோட வியூ, டோட்டல் வியூ. அந்த ஆமை மீன் எல்லாம் உள்ள தெரியுது. இது ஆக்சுவலாக செயற்கையாக உருவாக்குனது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய சிட்டிக்கு உள்ள நடுவில் எவ்வளோ ஒரு இப்படிலாம் பார்க்கவே முடியாது நம்ம. இது நார்மலாக ஜாகிங் வாக்கிங் எல்லாம் போகிறவங்களுக்கு. எல்லா பக்கம் போய் எந்த பக்கம் போனாலும் என்ட்ரன்ஸுக்கு போயிடலாம். டோட்டலாக 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. எந்த வழியாக போனாலும் வெளியில் நம்ம கரெக்டாக போக முடியும். அங்கங்கே போர்டு இருக்குது. ஸோ எந்த கன்ஃபியூஷனும் தேவைப்படாது. அதிலே போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கிட்ட வந்து கார் பார்க் போட்டிருக்கு. நம்மக்கிட்ட வந்து ப்ளே கிரவுண்ட்லேருந்து வந்து நம்ம டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. லெஃப்ட்டில் வந்துட்டு அது மெமோரியல் ஹால். அது வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு அதில் வந்துட்டு சரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்ததுனால நம்ம நேராக போய் பார்க்க முடியல. இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் மெயினாக வந்துட்டு இந்த நிறைய ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறவங்களுக்கு, இந்த நேச்சுரலை விரும்பி ரிலாக்ஸாக ஒரு 1 hour 2 hours ஃப்ரீயாக உட்காந்து ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடம் நம்ம ரெஃபர் பண்ணலாம். இதில் வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸில் போர்டு போட்டிருக்காங்க. ரொம்ப குளிர்ச்சியான பகுதியாக இருக்கிறதுனால அந்த மரத்துலேருந்து குப்புகள் கீழே ஒடிஞ்சு விழுகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட சேஃப்டியை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் ரொம்ப மழை அதிகமாக பெய்யும்போது இந்த ஏரியாக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. நிறைய அணில் கோழி நிறையா இருக்குள்ள சுற்றிட்டு இருக்கு. இதுதான் அந்த ஆக்சுவலாக மெமோரியல் சொன்னோம்னா நினைவாகும் சொல்லிட்டு அங்கே போகிறதுக்கான வழி இது. ஆனால் இப்போ நம்ம போக முடியல. அங்கே
அது வேலை நடந்துகிட்டு இருக்கனால போக முடியல. ஸோ வீடியோ அதாவது பிளேஸ் அருமையான பிளேஸு. அங்கே சிங்கப்பூரில் இருக்கவங்க நிறையா ஏற்கனவே பார்த்துருந்தா ஓகே. சப்போஸ் இன்னும் இந்த இடத்த பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் நேராக பாருங்கள். அருமையான பிளேஸ். ஒரு ஃபேமிலியோடு போயிட்டு லஞ்சோ சாப்பாடோடு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஹாஃப் டே அழகாக ஸ்பெண்ட் பண்ணலாம்.